தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சியும் உரித்தாகுக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு காலை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். நாம் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து மானசிங்கத்தையும் பலசற்பத்தையும் மிதித்து போடுவாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று தொடர்ச்சியாக சங்கீதக்காரன் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த 13ஆம் வசனத்திலே சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலுசர்ப்பம் என்று 4 விதமான காரியங்களிலே ஒரு பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவர் சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். சிங்கம் உண்டு, பாலசிங்கம் உண்டு, துஷ்ட சிங்கம் உண்டு, கிளசிங்கம் உண்டு. இப்படி விதவிதமாக சிங்கங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிற யோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கம், பாலசிங்கம், துஷ்ட சிங்கம், கிளச்சிங்கம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான சிங்கத்தை இதிலே சொல்லப்படுகிறது. தாய் சிங்கம் தன் குட்டிகளில் ஒன்றை பாலசிங்கமாக எடுத்து அது வேட்டையாட பழக்கிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பாலசிங்கம் இரை தேட பழகி தன்னுடைய காட்டிலே தனக்கு மாத்திரமல்ல, அது வேட்டையாடி இரையை கவி ஒருமி பிடித்து தன்னுடைய சக தோழர்களுக்கு, சக சிங்கங்களுக்கு பரிமாறுகிறதை பார்க்க முடியும். சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதன் கட்சிப்பு மிகவும் விசேஷமானது. ஒரு காட்டை ஆளக்கூடிய வல்லமை பெறுகிற சிங்கம் அது ஒரு சூழலை தாண்டும் போது, ஒரு நிலைமை, அதனுடைய வயது முதிர்ச்சியோ அல்லது சரீர பலவீனமோ ஏதாவது அதை தாக்கும் போது வேட்டையாட முடியாதபடி அது படுத்து விடுகிறது. இந்த நேரத்தில் சிங்கமானது ஆகாரத்துக்காக அவைகள் போராட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்தில் பாலசிங்கம் எழும்பி இரை தேடுகிறது. பாலசிங்கங்கள் எழும்பி இரை தேட ஆரம்பிக்கும் போது மற்ற சிங்கங்கள் அதனோடு சேர்ந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் அதனுடைய ஆகாரம் நிறைவாகி வாழ்வு செழிப்பாகிறது. பாலசிங்கங்களை பற்றி வேதத்திலே சொல்லப்படுகிறது. முதலாவதாக வேதத்திலே பரிசுத்தமான வேதத்தின் கோத்திரங்களிலே யூதாவை குறித்து பாலசிங்கம் அவன் இரை தேடி கட்சித்து எழுப்பி வந்தான். சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் படுத்துக் கொண்டான். அவனை எழுப்புவது யார் என்று சொல்லி இந்த யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யூதாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறான். தானை குறித்து அவன் பாசால் இருந்து பாய்வான், அவனை பாலசிங்கமாக வேதம் சொல்லுகிறது. யூதா யார்? பாலசிங்கம். யூதா என்று சொன்னாலே
அவனுடைய தாயாகிய லேயாளன் பிறக்கும் போது கர்த்தர் எனக்கு நல்ல ஈவை தந்தார், அவனுடைய பெயர் துதி என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொள்ளக்கூடிய யூதா என்ற பெயரை அதற்கு கொடுக்கிறார். யூதா பாலசிங்கம், அது இறை கர்ஷிக்கிறது, உருமுகிறது, ஆளுகை செய்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை, தன்னுடன் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை சமதளித்து கொடுக்கிறது. சிங்கத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். சிங்கம், அந்த வசனத்திலே சொல்லப்படுகிற சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அது மிகவும் பலம் பொருந்தினதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நீ தகர்த்து போட்டீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாலசிங்கங்கள் மிகவும் கடினமான உணவையும் உக்கிரகிக்கத்தக்கதான வல்லமையுள்ள கடைவாய் பற்களை கொண்டவைகளாக நாம் காண முடியும். கடைவாய் பற்கள் வரும்போது மாத்திரம்தான் இந்த உணவானது அதன் தேவைக்கு மிஞ்சி தன்னுடைய எலும்புகளை, அந்த இறை எலும்புகளை கடித்து பட்சிக்கக்கூடிய அளவு வல்லமை பொருந்ததாக காணப்படும். பாலசிங்கங்களுக்கு வேதம் சொல்லுகிற கடைவாய் பற்கள், பாலசிங்கத்தின் கடைவாய் பற்களை நீ தகர்த்து போட்டீர் என்று சொல்லுகிறார். எல்லா சிங்கங்களும், கிள சிங்கங்கள், துஷ்ட சிங்கங்கள், மற்ற சிங்கங்கள் எல்லாம் இறைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பாலசிங்கம் வேட்டையாடக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த பாலசிங்கமானது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சிங்கத்தின் மேலும் நடப்பாய், பாலசிங்கத்தை மிதித்து போடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கத்தின் மேல் நடப்பாய், பாலசிங்கத்தை நீ மிதிப்பாய். சிங்கம் அதிகாரத்திற்கு அடையாளம், சிங்கம் வல்லமைக்கு அடையாளம். ஆனால் இந்த பாலசிங்கம் என்று சொல்லுவது எதிர்த்து வருகிற கட்சிப்புக்கு, எதற்கு மஞ்சாத ஒரு குணத்திற்கு இந்த பாலசிங்கம் ஒப்புமையாக காணப்படுகிறது. எதை செய்தாலும் எதிர்த்து நிற்கிற பாலசிங்கங்கள், அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி தடை பண்ணுகிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாலசிங்கங்கள் எதை இறைக்காக கட்சித்து வரலாம், உனக்கு எதிராக எழுப்பி வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாலசிங்கங்களை கடைவாக்கில் பற்களை தகர்த்து போட்டு உங்களுக்கு ஜெயம் தருகிற கர்த்தர் உண்டு. அந்த பாலசிங்கங்களை அந்த பாலசிங்கங்களுக்கு எதிர்த்து போராடி வல்லமை வரக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுது எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பாலசிங்கங்களை நீ மிதித்து போடுவாய் என்று சொல்லப்படுகிறது. எதிர்த்து வருகிற பாலசிங்கங்கள், வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு பாலசிங்கமானது மிக பலசாலியான, வேதத்திலே சொல்லப்பட்ட பலசாலியான நியாயாதிபதியான சிம்சோனுக்கு எதிராக வருகிறது. இப்பொழுது பாலசிங்கம் எதிர்த்து வருகிறது, இறைக்காக இந்த சிம்சோனை பர்ச்சிக்கும்படியாக வருகிறது. வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், எனக்கு எதிராக வந்த பாலசிங்கத்தை, அதற்கு எதிராக வந்த பாலசிங்கத்தை, அவனுக்கு எதிராக வந்த பாலசிங்கத்தை அவன் ராட்டை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான், அதை கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாலசிங்கத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை சிம்சோனுக்கு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாலசிங்கத்தை நீ மிதித்து போடுவாய், நீ உதைத்து தள்ளிவிடுவாய் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய கால்களிலே பலன் தருகிறவர், நம்முடைய ஆண்டவர் கைகளிலே பலன் தருகிறவர், இதயங்களிலே சிந்தனைகளிலே வைராக்கியத்தை பலனையும் தந்து எதிர்த்து வருகிற இந்த பொல்லாத பாலசிங்கங்களை தகர்த்து போடும்படியான வல்லமை தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுகிறவராயிருக்கிறார். பாலசிங்கங்கள் எதிர்த்து வரும்போது அவைகளுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாலசிங்கத்தை நிமிதித்து போடுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதிர்த்து வருகிற ஆயுதங்கள், எதிர்த்து வருகிற போராட்டங்கள், எதிர்த்து வருகிற அதிகாரங்கள் இப்பொழுது அழித்து விடுவேன் என்று சொல்லி கட்சித்து நிற்கிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளை மிதித்து கடந்து போகும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகள் மேல் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. காலை நேரத்தில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு சாத்தானை மேற்கொள்ள முடியாதபடி ஒரு பெரிய நோயினாலே, பெரிய வல்லமையினாலே, எதிர் வல்லமைகளினாலே தாக்கப்பட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீ பாலசிங்கத்தை
கர்த்தர் உண்மை உள்ளவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எனவே நாம் தைரியமாக இருந்து ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 31 அதிகாரம் 4 சொல்லுகிறது, இந்த பாலசிங்கத்துடைய இன்னொரு குணாதிசயம், அது இறை பிடிக்கிறது. இறையை கவின பின்பாக வசனம் சொல்கிற திரளான மேய்ப்பருடைய சத்தத்துக்கு அடிபணியாதபடி அது ஆரவாரத்தை மதியாமல் அது தன்னுடைய இரையை பட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பர்கள், திரளான மேய்ப்பருடைய சத்தத்தை கூட அசட்டை பண்ணக்கூடிய பாலசிங்கம் நம்மை பார்த்து என்ன சொல்லும்? நீ போ, உன்னை நான் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லும். இல்லாவிட்டால் பயப்படுத்திக் கொண்டு எந்த மனிதனுடைய மிரட்டலுக்கு மஞ்சாத, எதற்கும் அடிபணியாத பாலசிங்கத்தின் மேலே நீ நடந்து அதை மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறார். சிங்கங்கள், பாலசிங்கங்கள் நம்மை பார்த்து அது எதில் வராதபடி கர்த்தர் நம்முடைய கால்களை பலப்படுத்தி மிதித்து தள்ளி போடுவார். கர்த்தருடைய வார்த்தை அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு நேராக வருகிறது. சிங்கம் போல அதிகாரங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் பாலசிங்கம் போல எப்பொழுது அழித்து விடலாம் என்று கர்ச்சித்து மிக பலசாலியாக எந்த விதமான காரியங்களுக்கு கீழ்ப்படியாத பாலசிங்கங்களை ஆண்டவர்கள் கால்களை கொண்டு மிதித்து தள்ளி போடும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய தயவுக்கு முடிவில்லை. எனவே பயப்படாதிருந்து திட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்முடைய கை பிரயாசங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னார். எதற்கு வருகிற பாலசிங்கங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய எதிர்கால பிள்ளைகளின் எதிர்கால நம்பிக்கைகளை, வாழ்க்கைகளை தகர்த்து போட நினைக்கும் போது அவைகளை மிதித்து போட்டு அதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. பாலசிங்கங்களின் மேலாக அதிகாரம் தருகிறவர், எதிர்த்து நிற்கிற பாலசிங்கங்களுக்கு மேலாக எதிர்த்து நமக்கு பலன் தருகிறவர், வல்லமை உள்ள பாலசிங்கத்துக்கு மேலாக எதிர்த்து அதை மிதித்து போடத்தக்கதான வல்லமை ஆண்டவருடைய கால்களிலே தருவாராக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகும் பொல்லாங்கினர் எல்லாருக்கும் அக்கையாஸ்திரம் அமைத்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய கால்களிலே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக் கொண்டு சத்துரை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. பாலசிங்கங்களுக்கு மேலாக கர்த்தருடைய வல்லமை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம், ஆளுகைகளுக்கு மேலான அதிகாரம், அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய, மிதித்து தூரப்படக்கூடிய வல்லமையும் வல்லம் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நிறைவாக்கி நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். அன்பு நல்ல கடவுளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாலசிங்கத்தை நீ மிதித்து போடுவாய், அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவர்களை விடுவிப்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கப்படுவதற்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர்கள் கால்களிலே பலந்தந்து எதிர்த்து வருகிற பாலசிங்கங்களை மிதித்து போடும்படியான வல்லமை எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகைக்குள்ளாய் வைப்பீராக. இருளின் அதிகாரங்கள், சத்துருவின் போராட்டங்கள் இவைகள் ஒன்றில் மேற்கொள்ளாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் பிரசன்னங்களோடு இருப்பதாக எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் வியாபாரங்களுக்காக, தொழில்களுக்காக, விவசாயங்களுக்காக, எல்லா விதமான பணிகளுக்காக சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நிறைவை கட்டளையிடுவீராக. இந்த பகுதி முழுவதும் ஆளுகை மகிமை காணப்படுவதாக எல்லா சத்துருடைய
சமாதானமாய் வாழும்படியான வாய்ப்புகளை எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தரும்படியாக ஜெபிக்கிறோம். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெயமெடுத்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் கிருபை தருவீராக நம்முடைய அற்புதமான கரங்களில் பிள்ளைகளை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி தருவீராக. இந்த உலகத்திலே காணப்படுகிற வஞ்சகங்கள், பொய்கள், எல்லா விதமான எதிர்க்கிரியைகளும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேலையடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எடுக்கப்பட்ட எல்போலுடன் இணைப்பீராக. சத்துருக்களை கிரியைகள், பொல்லாத கிரியைகளுடன் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலையடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவீராக. கர்த்தாவே, எதிர்காலத்திலே நன்மையானவைகளை எங்கள் பிள்ளைகள் பெற்று சமாதானமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாய் கிருபை தருவீராக. உலகத்திலே வாழுகிற நாட்களை உமக்கு பயந்து நம்முடைய வழிகளிலே நடந்து கர்த்தாவே உலகத்தை ஜெயிக்கும்படியாய் கிருபை தாரும். உலக மாமிசம் பிசாசுகளை மேற்கொள்ளாதபடி நம்முடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய கிருபைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களில் தருகிறோம். பெரியவர், முதியவர், சிறியவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரை, கடல் தொழில் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வாழ்வின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அதிகாரங்களை மாற்றுகிறவர், ஆளுகைகளை மாற்றுகிறவர், எதிர்த்து வருகிற எல்லா சத்துருக்களை போராட்டங்களுக்கு சத்துருடைய கிரியைகளையும் அதம் பண்ணி போடுகிற எங்கள் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மருத்துவமனைகளிலே படுத்திருக்கிறார்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த நாட்களிலே குஜராத்திலே காணப்பட்ட அந்த விமான விபத்துக்களினாலே வீடுகளிலே துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை நிராதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நேரம் சரியான பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைகளிலே தங்களுடைய தங்களுடைய பணிகளிலே அஜாக்கிரதையாக இருந்து பிறருடைய வாழ்வை நாசம் பண்ணுகிற மனிதர்களை கற்று சந்திப்பீராக. அதிகாரங்களை சந்திப்பீராக, அரசியல்வாதிகளை சந்திப்பீராக. ஜனங்களுக்கு சேவை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தங்கள் சுயத்துக்காக வாழ்ந்து ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறதை காண்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களிலே தருகிறோம். தேசத்தை பாதுகாரும் சாராயத்தின் பிடியிலிருந்து, போதை வஸ்துகளின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர்கள் தேசத்தை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய அற்புதமான கரங்களிலே தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.